அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றலே நிறைந்துள்ளன. தெய்வீக அருளாற்றல் அலையலையா பாய்ந்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மை அடைய செய்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. பண்ணாத தீமையெல்லாம் பண்ணுகின்றீர், பகராத வன்மொழி பகருகின்றீர். நன்னாத தீயினும் நண்ணுகின்றீர், நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே. கண்ணாக காண்கின்ற கருத்தினை நினைத்தேன், கண்ணார நீர் விட்டு கருத்தறீரேன். எண்ணாத எண்ணவும் நேரு ஓர் காலம், எத்துணையும் கொள்வீர் பித்துலகீர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பண்ணாத தீமையெல்லாம் பண்றீங்க, எது செய்யக்கூடாதெல்லாம் செய்யுங்க. பகராத வன்மொழிகள் பாருகின்றீர், அதாவது பேசாத ஒரு வன்மொழியெல்லாம் பேசுகின்றீர் அப்படின்னு சொல்றாரு. நன்னாத தீயினும் நண்ணுகின்றீர், அப்புறம் கஷ்டப்படுறீங்க. தீயில அகப்பட்ட புழு போல துடிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்றாரு. நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரேன், நடக்க கூடாதெல்லாம் நடத்துறதுக்கு நடக்க வந்துட்டீங்களே. இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு சொல்றேன். இதை நீங்க கடைப்பிடிக்கலையே. இதை கடைப்பிடிச்சா இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே அப்படின்ற. கண்ணாக காண்கின்ற கருத்தினை நினைத்தே, கண்ணாக எங்க சிற்சபையில கண்ணாக காண்கின்ற கருத்தினை நினைத்தே, அங்க நினைக்க விட்டுட்டீங்க. இப்படிலாம் பண்ணா இந்த பிறவியில இறைநிலையை அடைய முடியாது அப்படின்றதான் சொல்றாரு. கண்ணார நீர் விட்டு கருத்தறியீரே, அதாவது தவம் பண்ணும்போது கண்ணில் நீர் வடியணுமா. கண்ணார நீர் விட்டு கருத்தை அறியீரே, அப்பதான் உங்களுக்கு அந்த கருத்து தெரியும், இறைவனுடைய அந்த உணர்வு நிலை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை உங்க கண்ணில் நீர் வடியணும். கண்களில் நீர் வருகி கால் வழிந்தோடிட, மடலலா மூளை மணந்திட, உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, உண்ணுதல் வியற்றிட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட, உள்நகை தோன்றிட, ரோமம் பொடித்திட, கண்களில் நீர் பெருகி கால் வழிந்தோடிட அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. இதெல்லாம் நடக்கும், நீங்க இறைநிலைக்கு வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றார். இதெல்லாம் விட்டுட்டோமே நினைக்கிற காலம் ஒரு காலம் வருமா. ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யாத விட்டுட்டோமே, இதெல்லாம் வள்ளல் பெருமான் சொன்னதை நம்ம செய்யாத விட்டுட்டோமேன்னு நீ நினைக்கிற காலம் ஒரு நாளைக்கு வரும் அப்படின்றார். அதாவது எதிர்காலத்தை சொல்றார், முக்காலம் அறிந்தவர் எதிர்காலத்தை சொல்றார். எண்ணாத எண்ணவும் நேரும் ஒரு காலம். ஐயோ அன்னைக்கு இப்படி விட்டுட்டுமே, காலம் உள்ள போதே, அதான் காற்று உள்ள போதே தூற்றிக்கிறாங்க. காற்றுன்னா இந்த மூக்கில் இருக்கிற காற்று இருக்கும்போதே தான் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காற்று போனால், மூச்சு காற்று போனால் அவ்வளோதான். பிணம் என்று பெயரிட்டு அழைப்பார். எத்தனை கொள்வீர் பித்துலகிறே, எந்த துணையை கொள்வீங்க? இந்த துணையெல்லாம் உனக்கு துணை கிடையாது, இறைவன் மட்டும்தான் உனக்கு துணை அப்படின்னு சொல்றாரு. எத்தனை கொள்வீர் பித்துலகிறே அப்படின்ற. அப்புறம் ஜீவ ஒழுக்கத்தை நீங்க கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்றார். ஏன்னா ஜீவர்களுக்கு பசி ஆற்றுவதுதான் முதல் விரதம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜீவ ஒழுக்கம் கடைப்பிடித்தேமானால், ஜீவ ஒழுக்கத்தை நீங்கள் கடைப்பிடித்தால் எவ்வளவு பசி ஏற்பட்டாலும், இந்த உயிரே உடலை விட்டு பிரிந்தாலும் ஜீவ ஒழுக்கத்தை தவறாதே அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு? இந்த உடல்ல இருந்து உயிரை போனாலும் பரவாயில்ல, ஜீவ ஒழுக்கத்தை மறவாதே, ஜீவரை கொல்ற ஒழுக்கத்தை மறவாதே. ஆனால் பிறர் கறியை சாப்பிட்டு ஒரு இந்த கறி வளர்க்க வேண்டியதுன்னு வள்ளுவர் சொன்னார். வள்ளல் வருமானு அதான் சொல்றார்.
பிற கறி சாப்பிடக்கூடாது, அது உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தன்னில் மறைந்தாலும் துண்ணும் வான்கதிக்கே புகழ்ந்தாலும் சோந்துமா நரகத்தில் விழுந்தாலும் இன்னும் எம்பெருமான் யாது செய்தாலும் நன்னவர் நெஞ்சகத்தே வீற்றிருக்கும் நமச்சிவாயத்தை மறவேன் அப்படின்றார். அப்ப என்ன சொல்றாரு, இன்னும் பற்பல காலம் இருந்தாலும் சரி, இல்லை இக்கணமே போனாலும் சரி, ஜீவர்களை ஒரு ஜீவனை கொன்று அந்த ஊனை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்றார். அவர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னா, நீங்க முடிவான நிலைக்கு வரும் பொழுது செம்பறியாட்டுப்பால், எருமைப்பால், புளி, கடுகு, முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அப்போதான் நீங்க சொன்னார். எப்போ முடிவான நிலைக்கு வரும்பொழுது புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா மந்த புத்தி ஏற்படும் அப்படின்னு அதை சாப்பிடாதுன்னு சொன்னார். அப்புறம் அதில் என்ன சொல்றாரு, ஏக காலத்தில் கொல்லக்கூடும். எங்கேயோ போயிட்டோம், மத்தியானம் சன்மார்க்கு அந்த விட அவங்க வந்து புளி சாதம் கொடுக்குறாங்க, என்ன செய்யறதுன்னு ஒரு வேளை சாப்பிட்ருங்க அப்படின்றாரு. அதுதான் சாப்பிட சொன்னார் தவிர அவர் வந்து மாமிசத்தை சாப்பிட சொல்லலை. ஏன்னா என்கிட்ட ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், எந்த இடத்துல சொன்னார் அப்படின்னு. அவர் வடநாட்டில் அங்கே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் செய்தது அது. சாப்பாடு ஆகாரமே கிடைக்காத இடத்துல ஒரு சைவத்தில் உள்ளவங்க, சைவ நெறியில் இருந்தவர்கள், அவர்களும் சன்மார்க்கி தான். வள்ளல் பெருமாண்ட இருக்கிறவங்க சுத்த சன்மார்க்கி, அவங்க சன்மார்க்கி. சுத்த சன்மார்க்கினா இவங்க வந்து புலால் மறுத்தல், அவங்களும் மருத்துவங்க தான். சில வேலையில் இப்படிலாம் அவங்க வடநாட்டில் செய்வாங்க, இந்த ஜீவனை காப்பாற்றுவது. இப்போ அகோரிகள்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் நான் தான் ஜீவன்றாங்க. அவங்கள தப்பு சொல்லலை. அதனால சன்மார்க்கம்ன்றது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. வள்ளல் பெருமான் அந்த பிறகு தான் சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட சன்மார்க்கம் இது அப்படின்னு. நான் வடநாட்டில் நடந்தது தான் சொன்னேனே தவிர வள்ளல் பெருமானை சாப்பிட சொன்னேன். வள்ளல் பெருமான் வந்து உயிர் ஒரு போன இடத்துல கிடைக்கலன்னா புளி சாதம் கிடைச்சா சாப்பிட்ருங்க, எருமை தயிர் சாதம் கிடைச்சாலும் ஒரு வேளை சாப்பிட்ருங்கன்னு சொன்னார். அதுதான் சொன்னாரே தவிர வடநாட்டில் இருக்கிற சன்மார்க்கின்னா அவங்க சன்மார்க்கம் ஆதி காலத்துலேருந்தே இருக்கு. அதனால வடநாட்டில் இன்னைக்கும் அப்படி நடக்குது. நம்ம இந்து தர்மத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டால், இந்த ஜீவனை காப்பாற்றுக்கு அந்த நேரத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்ற இந்து தர்மம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்று. வள்ளலார் என்ன சொல்றாரு, ஜீவனே இந்த உயிரை போனாலும் பரவாயில்ல, இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தண்ணிலே செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கறியை சாப்பிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. இக்கணம் தண்ணிலே மறந்தாலும் துள்ளும் வான்கதிக்கு போந்தாலும் சோர்ந்து நரகத்தில் விழுந்தாலும் இன்னும் எம்பெருமான் யாது செய்தாலும், கடவுளை எப்படி பண்ணாலும் ஜீவர்களை கொண்டு சாப்பிடுன்னு அவர் சொல்லலை. நான் சொல்லிட்டே போனால் வடநாட்டில் நடந்ததை நான் சொன்னேன். ஆனால் நண்பர்கள் பரவாயில்ல, சகோதரர்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிறாங்க, கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க, கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. ரைட் தான், அது கேட்டப்ப தப்பு இல்லை, அது நல்லதான். ஏன்னா மனசில் சந்தேகத்தோட கேட்கறதான் இல்லை. இப்போ வள்ளலார் அடிபட்ட ஊர் அப்படின்னு நான் ஒரு சொற்பொழி பேசினேன் ஒரு ஊரில். வள்ளலார் அடிபட்ட ஊர், முதல்ல அடிபட்ட ஊர் அப்படின்னு நான் பேசிட்டேன். இந்த வார்த்தை சொன்ன உடனே ஏகப்பட்ட பேர் கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துல அடிபட்டார், எங்கே அடிபட்டார் அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் பேசாமல் அந்த அங்கே விழா தலைவர் என்ன சொன்னாங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியுன்னு கேளுங்க, ஏங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. அவங்க உட்காருங்க, அடுத்து என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போமே அப்படின்னு கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், வள்ளலார் திருவடிப்பட்ட ஊர் முதல்ல என்ன ஊர்னா சிதம்பரம். வள்ளலாருடைய திருவடிப்பட்ட ஊர் முதல்ல பட்ட ஊர் சிதம்பரம். ஏன்னா இப்படி மக்கள் என்ன சொல்றாங்கன்றதான் சில பேச்சாளர் அப்படிலாம் பேசுவாங்க. வள்ளலார் முதல் அடிப்பட்ட ஊர், அவருடைய அடிப்பட்டதுன்னா பாதம், அவர் அடிப்படலை.
அவர் அடிக்க முடியாது. திருட கூட அடிக்க வந்தால் அடிக்க முடியல. அப்போ அடுத்த வரி என்ன சொல்ல போகிறாங்கன்னு அதை பார்க்கணும். நான் வந்து பேசுறதுல இப்படி தான் பேசினோம். அது கடைசியில் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ போடாத பண்ணிட்டாங்க. அதை பற்றி கணக்கு ஒன்றும் இல்லை. அதை பற்றி நான் கஷ்டப்படல. எல்லாம் அவன் செயல். நாம் ஏதோ மனசில் படுறது சொல்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் குடும்பமே நாங்கள் சைவத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. எனக்கு எப்பேற்பட்ட பசியெல்லாம் வந்தது. அந்த மாதிரி 2 நாள் பசி 3 நாள் பசியில் கூட நான் எங்கேயும் போய் எதையும் சாப்பிட்டதில்லை. தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். 1 வாரம் பச்சை தண்ணியும் சாப்பிட்டு கூட இருந்தேன். 64 நாள் சாப்பிடாதே இருந்தேன்னு சொல்ல எப்படின்னா 64 நாள். அதுக்கு ஒரு கேள்வி பார்ப்பேன், எப்படி 64 நாள் இருந்தேன்னு உடனே ஃபோன் பண்ணுவேன். 64 நாள் என்ன சாப்பிட்டேன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டேன், தேங்காய் சாப்பிட்டேன், வெங்காயத்தை அரிஞ்சு அதில் வெல்லம் போட்டு சாப்பிட்டேன். பசி எடுக்கும்போது அதான் சாப்பிட்டேன். 64 நாள் அப்படிலாம் நாங்கள். அப்புறம் உபவாசம் தான் ரொம்ப நல்லது. மாதத்தில் 2 நாள் 3 நாள் பச்சை தண்ணி வரதுன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு இருந்தோம். அப்படிலாம் இருந்துருக்கிறோம். இந்த ஆகாரம் தான் ஒன்றும் மெயின் கிடையாது. சித்தத்தை தெரிஞ்சவங்க, தவம் தெரிஞ்சவங்க தான் தப்பிச்சுக்கலாம். தப்பு இதெல்லாம் தெரியாதவங்க என்ன பண்ண முடியும்? தெரியாதவங்க அவங்க உயிரை காப்பந்து பண்ணுறதுக்கு தான் உபாயம் சொல்கிறோம். நான் சொல்லலை, வடநாட்டில் நடக்குதுன்னு சொல்கிறேன். நான் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் அவன் சைவம் அசைவம் உண்ணலான்னு சொன்னான்னா அவன் மகானே கிடையாதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இது வடநாட்டில் நடக்குதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுவும் சன்மார்க்கம். அது சாதாரண சன்மார்க்கம். இது சமரச சுத்த இருக்கிற இடம். இது வடலூர் சத்தியம் இருக்கிற இடம். பசி முனிவர்களையும் விட்டு வைக்கல. விஸ்வாமித்திரரே ஒரு மான் இறந்து கிடக்குது. அந்த மானுடைய மாமிசத்தான் சாப்பிட்டு பசி ஆறலாமான்னு நினைச்சாராம். அதை எழுதின ஓர் நடிகளும் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த வரையில் என்ன எழுதுறாரு, சாப்பிட்டாரா உங்களுக்கு தெரியுமான விவாதம் வேண்டாம், எங்களுக்கு கிடைச்சது தான் நாங்கள் சொல்கிறோம்னு ஓர நடிகள் எழுதியிருக்கார். ராமலிங்க சாமிகள் வரலாறு என்ற இடத்துல அவர் எழுதியிருக்கிறார். அடுத்த வரி எழுதியிருக்கார், நினைத்தார் அதான் எங்களுக்கு தெரியும், அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்ட மாமுனிவர்களையும் பசி விட்டு வச்சதில்லை. பசியை மாதிரி ஒரு கொடுமையானது எதுவும் கிடையாது. பசி உயிரை எடுக்கும் அப்படின்றார். பட்டினத்தாரையும் பத்திரகிரியாரையும் பசி விட்டு வைக்கவில்லை பெரிய மகான்கள். ஏன்னா இவங்க திருவாரூர்ல தங்கியிருக்கிறாங்க. அங்கிருந்து திருக்கடையூருக்கு போறாங்க. திருக்கடையூர்ல தங்கியிருக்காங்க. அங்க இருக்கும்போது பத்திரகிரியார் போயிட்டு டெய்லி ஆகாரம் கொண்டு வாங்கிட்டு வருவார் வீடுகளில் போயிட்டு. அவர் யார்? ஒரு அரசன். அரசனே இறந்துன்ற மாதிரி ஆகிடுச்சு. இறந்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம். இறங்குறதுனா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அவர் போய் வாங்கிட்டு வர்றாரு. அங்கே வாங்கும்போது அந்த அம்மா என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்போல்லாம் மின்சார விளக்கு கிடையாது, இதுங்களை இருட்டாக தான் இருக்கும். அவங்க வீட்டில் சிமெண்ணெண்ணெய் விளக்கு எரியும், சீமெண்ணெய் விளக்கு, அவ்வளோதான். அந்த இருட்டு நேரத்தில் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது, வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு உடல் தான் வாங்குவாங்க, அவங்க சாப்பிட்றத கொஞ்சம் தான். அதை கொண்டு போய் குருவிட்ட கொடுப்பார். அவர் சாப்பிட்டு வச்சது இவர் சாப்பிடுவார். இவர் சாப்பிட்ட மாரி தான் ஒரு நாய்க்கு போட்டுருவார். இப்படி அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொண்டு கொடுக்கும்போது அவர் பிசைஞ்சு சாப்பிட்றாரு, வாயில் வச்சுட்டாரு. கறியாக இருக்குது. என்ன சாமி கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னு. கறியா? தெரியாது சாமி, எதோ கேட்டேன், எல்லாம் கொடுத்தாங்க, ஆண்டவன் தான் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது, ஆண்டவன் நினச்சி சாப்பிடுங்க. அவர் சரி ஒரு வாரம் சாப்பிட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரம் 2 வட்டம் சாப்பிட்டார், அவ்வளோதான். பத்திரிந்தார். ஆனால் மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப கஷ்டப்படுறார், சிரமப்படுறார். என்ன இறைவா, எனக்கு இப்படி ஒரு தொல்லை கொடுத்துட்டியே, இது நாள் வரைக்கும் நான் எந்த மாமிசத்தையும் சாப்பிடா இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டியே, நீ செஞ்ச திருவிளையாடல் தான் இது அப்படின்னு அவர் அதே ரொம்ப உருவ நினைக்கிறார். அந்த மீத சாப்பாட்டை பத்திரகிரியார் சாப்பிட்டார். சாப்பிடும்போது அவர் மல்லிகைப்பூன்னு சாப்பிட்டார். மல்லிகைப்பூ என்ன செய்யறது, எனக்கு கிடச்சது மல்லிகைப்பூ தான் அவர் சாப்பிட்டார். அவர் போனார், நிம்மதியாக தூங்குறார்.
அவர் கீழண்ட கோபுரவாசல் இவர் மேலண்ட கோபுரவாசல் இருக்குது. இவருக்கு தூக்கமாக இல்லை, 12 மணி இருக்குன்னா மாநாள் இருந்து நம்ம இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி சாப்பிட்டோமே, ஒரு ஒரு மாமிசத்தை நம்ம சாப்பிடலாமா அது அப்படின்னு சொல்லி இவருக்கு உடம்புல ஏற்றுக்கல. அப்போ என்ன செஞ்சாரு, 12 மணிக்கு இவருக்கு வந்து அகட்டல் உண்டாகி போச்சு, வாந்தி எடுத்தார். வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டு அவர் பத்திரிகையார் வந்துட்டார். வந்து பார்த்தா அந்த சாப்பிட்ட கறி அப்படியே வருது, ஒரு வாடை அடிக்குது. குரு இப்படி நம்ம பண்ணிட்டோமே, குரு என்னென்ன சொல்கிறாரோ, நம்மளை என்ன நினைக்கிறாரோ அப்படின்னு கஷ்டப்படுறாரு. அப்புறம் இவர் பார்த்தார், அவரே எடுக்கும்போது நாம எடுத்துட்டு அவர் எடுத்தார். அதான் குரு சிஷியனா அப்படி இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது, நீ எடுக்கிறியா நீ மட்டும் எடுத்து கிடையாது அவர் போய்ட்டு இப்போ இருக்கிற சிஷியன்லாம். அப்போல்லாம் குருவுக்காக உயிரையே கொடுக்குற சிஷியன்லாம் இருந்தாங்க. அது எவ்வளோ வரலாம் இருக்குது. குருவை பார்க்காமலே குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த குரு இறக்கும் போது அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு திருமணமான 3ஆம் நாளே இப்போ உயிர் விட்டுட்டான் சிஷி. குருவை பார்க்காமலே அந்த அளவுக்கு ஒரு பற்று. அப்படி அந்த காலத்தில் அப்படி. அப்போ இவர் என்ன பண்ணார், இவர் வாங்கி எடுத்தார். பார்த்தாக்கா மல்லிகைப்பூ வந்து விழுது. அப்போ இவர் சொல்கிறார், படுத்தார் சொல்கிறார், என்னப்பா நீ சாப்பிட்டது கறி தானே அப்படின்னாரு. ஆமாம் கறி தான் சாப்பிட்டேன், ஆனால் கறின்னு நினைக்கல, மல்லிகைப்பூன்னு பசிக்கு சாப்பிட்டான், அவ்வளோதான். மல்லிகைப்பூன்னு நினைச்சாரு. இதுதான் வள்ளல் பெருமை சொன்னார், எப்படி எவ்வுயிர் எண்ணின அப்படி யாருன்றவராக. அப்போ அவர் நினச்ச பிரகாரம் அது ஆகிப்போச்சு. ஆனால் அவ்வளோ இவருடைய சீடன் அவர் அப்படி நினச்சி அது மல்லிகைப்பூ ஆகிப்போச்சு. அப்போ பட்டினத்தாருக்கு ரொம்ப இதாகிப்போச்சு, என்னடா இது நம்ம சிஷியனே பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அதன் பிறகு சரியாகி போச்சு, அதோட விட்டுட்டாங்க அதை. ஏன்னா பசியால் அவங்க இப்படிலாம் சாப்பிட்டாங்க. இப்போ நாம் வந்து முடிவான நிலைக்கு போகும்போது எதை விடணும்னா, நீங்கள் நித்திய கர்ம விதின்னு இருக்குது வசனபாகத்தில், பொது விதின்னு இருக்குது, அது தீவிரமானதுன்னு போட்டிருப்பாங்க. முடிவான நிலைக்கு அது ஒன்று, அதை படித்து பாருங்கள். அதில் வந்து எது சாப்பிடக்கூடாதுன்னா, இன்றைக்கி இருக்கிற சன்மார்க்கில் இருந்தால் அதெல்லாம் சாப்பிட்டா இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் புளியே சேர்க்கக்கூடாதுன்றார், பூண்டு சேர்க்கக்கூடாதுன்றார், வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்றார். அதாவது இச்சையை தோன்றக்கூடிய பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். இச்சை என்னும் ராட்சதப்பியை என்னை பிடித்து கொள்ளுமோன்றார். அதெல்லாம் சாப்பிடாங்க, இச்சை வந்தாகும் அப்படின்றார். வேற ஒன்றும் கிடையாது, தப்பான ஆகாரம் கிடையாது. முடிவான நிலைக்கு போகும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவு போட்டு கடுக வெறுத்து கலிக்கின்றீர் உலகீர் கரும்பை இடமறந்தீரோ. இந்த உடல்ல இந்த மனமானது காடு மாடாக நச்சு விதைகள்லாம், நச்சு செடிகள்லாம் முளைச்சிருந்தது. அதெல்லாம் வெட்டி திருத்தி தவத்தாலே எல்லாத்தையும் திருத்திட்டீங்க. கடைசியில் வந்து கரும்பு தான் நடனம் இணைக்கக்கூடிய பொருள். கடுகை வரைச்சி கழிக்கின்றீர் அப்படின்றாரு. கடுகை வந்து சாப்பிட்றாரு, கரும்பு சாப்பிடாதீங்கப்பா கண்ணுக்கு ஆகாது அப்படின்றாரு, கண் பார்வை போயிடும் அப்படின்றாரு. இப்படி பசி யாரையும் விட்டு வைக்கவில்லை. நல்ல தங்காலையை வந்து 7 பிள்ளைகளை வந்து கொண்டுட்டாங்க பசி கொடுமையால். பிள்ளைங்க பசின்றதை தாங்க முடியாத அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சகுனி 99 பேர், அவங்களுக்கு பசி 99 பேர் இறக்க போகிறாங்க. தம்பிமார்கள் 100 பேருமே இறக்க போகிறாங்க. ஏன்னா நத்த குடிக்கல ஒரு 4 சோறு வச்சு கொடுக்குறாரு துரியோதனன். ஏன்னா அவன் 100 பேரை கொண்டுட்டா அந்த நாட்டை நாம் ஆளலாம் அப்படின்னு. மண்ணாசை இருக்கணும், அது அளவாக இருக்கணும். பேராசையாக வச்சிருந்தான் துரியோதனன். அப்போ சகுனி பார்த்தாரு, நம்ம 100 பேர் இறந்துட்டா நம்ம எதிரி எப்படி யாரு வெல்றது சொல்லி 99 தம்பிமார்களும் இறந்தாலும் பரவாயில்லை, 99 உயிர்களும் போயிடுச்சு. எல்லாரும் சாப்பாட்டையும் இவர் வாங்கி சாப்பிட்டாரு சகுனி. இவர் ஒரு ஆள் தான் நின்னாரு, அவங்க எல்லாம் பசியாலே துடிச்சு செத்துட்டாங்க. அதன் பிறகுதான் துரியோதன குடும்பத்தையே அவன் சுத்தமாக கிளீன் பண்ணிட்டான் சகுனி. இது எதனால் வந்துன்னு கேட்டால் பசி. அதுபோல பசி வந்து ஒரு கொடுமையானது. அதுதான் வள்ளல் பெருமா வந்து பசி தவிர்த்தல் முதல், அடுத்தது தவம் அப்படின்னு சொன்னார். பசி வந்து எல்லாம் மறந்துடுன்றார்.
பசி வந்தால் எல்லாமே நம்ம 10 ஓடி போவோம் அப்படின்ற. அதுதான் வந்து தர்மசாலையும் நிறுவனது. பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் இரண்டும் இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தில் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறிவேன்றாரு. அப்படி என்னன்னா, இந்த பசி வந்து பசியான யார் எதை மறந்தாலும் சரி, ஆனால் பசி எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் சரி, உள்ள இருக்கிற நமச்சிவாயத்தை மட்டும் நான் மறக்க மாட்டேன். அப்படி மறக்காம கடுமையா தவம் செஞ்சான்னு சொன்னா அவங்களுக்கு பீனியல் சுரப்பில இருந்து ஒரு அமுதம் உண்டாகும் உச்சியில. அந்த பீனியல் சுரப்பில இருந்து ஒரு அமுதம் உண்டாச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடே தேவையில்லை. அப்போ அகத்தியருக்கு அது நடந்ததா நடக்கலையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அகத்தியர் மாமுனிவர், அவரே வந்து மறுபடியும் ஏதோ ஒரு திருமணம் செஞ்சு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரிலாம், சகுந்தலைன்னு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி வரலாறு சொல்றாங்க. அப்போ இந்த இச்சை என்ன ராட்சத பேய் என்னை பிடித்து கொள்ளுமோ அப்படின்னார். ஏன்னா அந்த ராட்சத பேய் வந்து விஸ்வாமித்திரை பிடிச்சிருந்தது. அவர் மட்டும் இல்லை, எத்தனையோ முனிவர்களை பிடிச்சிருந்தது. ரிஷிகள்லாம் நிறைய குழந்தை பெற்றிருக்காங்க. உங்களுக்கு வந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் வந்து பாரதத்தில் பார்த்தா தெரியும். அது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் களவும் கத்து மரன்னாங்க. களவும் கத்து மர எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எது தேவையோ அதை எடுத்துக்க, எது உனக்கு தேவைன்றதும் உள்ள இருக்கிறவர் சொல்லுவார் இறைவன், அதை மட்டும் ஏற்றுக்கொள் அப்படின்னார். அதான் சொல்றார், நான் படும் பாடு சிவனி அப்படின்றார். நான் படும் பாடு சிவனி, உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ. இந்த பஞ்சியை வந்து அடித்து அது வந்து அந்த விதை நீக்கிட்டு எடுக்கும்போது அது பறந்து ஓடும் காற்றுல. அது இளவம் பஞ்சு பார்த்தீங்கன்னா அது மாவட்டம் ஆகாயம் வரைக்கும் போகும். அந்த மாதிரி நான் பறந்தேன்றார். நான் படும் பாடு சிவனின், உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, அது சொல்லவே முடியாதுன்றார். எண்ணத்தான் படுமோ, அது என்ன நினைக்கவும் கூட முடியாது, அவ்வளோ போய் கஷ்டப்பட்டேன். காண்படு கண்ணியின் மான் படுமாறு கலங்குகின்றேன். மான் என்ன செய்யும், நல்லா தண்ணி தாக எடுத்துருச்சுன்னா இந்த காணலை பார்ப்போம். காணல் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிகிற மாதிரியே தெரியும். நல்லா வெயில், இப்போ காய்து அந்த மாதிரி வெயில், தண்ணி எட்டந்து பார்த்தா தண்ணி நீர் ஓடுற மாதிரி தெரியும். இந்த மான் பார்த்துட்டு ஓடுது, தண்ணி குடிக்கலாம். ஓடினாக்கா தண்ணி கிடைக்கல, ஓட ஓட அது மாடம் போயிட்டே இருக்கு. அதான் சொல்றார், காண்படும் கண்ணியின் மான்படுமாறு கலங்குகின்றேன். அந்த மானு எப்படி போய் தேடி தண்ணி இல்லாமல் அது கலங்குச்சோ, கஷ்டப்பட்டுதோ, அந்த மாதிரி இறைவனை நினைச்சு நினைச்சு இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். மானு ஏமாந்த மாதிரிலாம் ஏமாந்துருக்கிறேன். ஏன் படுகின்றனே என்று இறங்காயோ எனில் என்ன செய்வேன். இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஏன் இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது ஆரம்ப நிலையில் சொல்றார். ஆரம்ப நிலையில் அவருக்கு வந்து 9 வயசுலேயே எல்லாமே சரிகை கிரிகை யோகம்லாம் முடிஞ்சு தவத்துக்கு வந்துட்டார், ஞானத்துக்கு வந்துட்டார். இதெல்லாம் நமக்காக தான் சொல்றார். இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமாய் அயற்பிலா சிற்சபை அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். இதுக்கு அயற்பே கிடையாது. எந்த நேரம் சதா நீங்கள் அந்த எண்ணத்தாங்க வச்சுட்டே இருங்க. இயற்கை உண்மையாய் எங்க இருக்கிறார் இறைவன்? சிற்சபையில் இருக்கிறார். இயற்கை உண்மையாய் இயற்கை இன்பமாய், இயற்கை உண்மை அங்கே இருக்குது. அந்த இயற்கை பார்க்க ஆரம்பிச்சுன்னா இயற்கை இன்பம் கிடைக்கும் அப்படின்ற. அயற்பில்லா சிற்சபை, அயற்பே கிடையாது. அது வந்து எந்த நேரமும் விடுமுறைலாம் கிடையாது. நீ சொத்தாது நம்ம தாய் வயத்தில் வந்ததுலேருந்து அந்த ஒளியானது அங்கே உள்வொளி ஓங்கிட்டு தான் இருக்குது. உள்வொளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வெல்வொளி காட்டிய மெய் அருள் கனலை அப்படின்னு. உள்ள ஒரு ஒளி ஓங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வேர்வை வருது. உள்ள ஒரு ஒளி ஓங்கிட்டு இருக்கிறதுனால தான் கண்ணீர் வருது. உள்ள ஒரு ஒளி ஓங்கிறதுனால தான் மூக்கு வழியாக நீர் வருது, வாய் வழியாக நீர் வருது, உடம்பெல்லாம் வாடை இல்லாமல் இருக்குது, பசி உண்டாகுது, அறிவு பெருக்கம் உண்டாகுது. உள்ள இருக்கிற ஒளி இருக்கிறதுனால தான் அந்த உள்வொளி பார்த்தா தான் ஓங்கினாதான்
உயிர் ஒளி விளங்கும். உள்ளொளி ஓய்ந்திட உயிர் ஒளி விளங்கிட வெள் ஒளி காட்டிய மெய் அருள் கணலே. நீதான் மெய்யான அருள் கணல், நீதான் இயற்கை. மகான்களும் முனிவர்களும் செயற்கையாக கடவுளை நியமித்தார்கள் அப்படின்னு சொல்றார். எப்படி? மகான்களே செயற்கையா அவங்க செய்து வச்சாங்க ஒரு கடவுளை. இதுவரையில் உலகத்தில் கூறப்பட்ட கடவுள்கள் எத்தனையோ கடவுள் சொல்றாங்க, கடவுளுக்கு பெயர், இதெல்லாம் ஆரம்ப நிலையில் உள்ள மகான்கள் வைத்த பெயர் தான். கடவுளுக்கு எந்த பெயருமே கிடையாது. கடவுள் எந்த பெயரையும் வச்சுக்கொள்ளவில்லை. அவர் இயற்கையானவர், இயற்கையின் உண்மையானவர். அவர் உருவம் கிடையாது. இந்த உருவத்தை நியமிச்சவங்களே சித்தர்கள். சித்தர்கள் 18 சித்தர்கள் மட்டும்தான் ஒளி வடிவமாக இறைவன் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள். மற்றவர்கள்லாம் இறைவனை ஒரு உருவம் செய்து அழகு பார்ப்பார்கள், படையில் இடுவார்கள், அதெல்லாம் செய்வாங்க, பூ போடுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அவங்க அது இருக்காங்க. ஆனால் 18 சித்தர்கள் தான் உண்மையை உணர்ந்தவர்கள். முக்கியமானவங்க 18 பேர், சமய குறவர்கள் 4 பேர், அப்பர் சுந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரமூர்த்தி சாமிகள், என்ன இவங்க 4 பேர், மாணிக்கவாசர், இவங்க 4 பேர் தான் சமய குறவர்கள். மாணிக்கவாசர் தான் ஒளியை கண்டுபிடிச்சவர். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி. இது ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஆதியிலிருந்து உருவானது. ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப என்ன சொல்றாரு? ஆதினா முடிவே கிடையாது. வள்ளுவர் சொல்றாரு கரெக்டா. வள்ளுவர் பெரிய ஞானி. அவர் கண்டுபிடிச்சது அனைத்தும் இன்னைக்கு உண்மை விளங்கிட்டே இருக்கு. இயற்கையின் உண்மை, இயற்கையின் உண்மையை சொன்னவர் அவர். இறைவனுடைய இயற்கையான வடிவத்தையும் பெயரையும் இதுவரை யாரும் கண்டதில்லை அப்படின்னு சொல்றார். உலகில் சுகங்களும் இன்பங்களும் உண்மையானதல்ல. எப்படி எனில் உணவு, உடை, பொருள், வீடு, மனைவி, மக்கள், புகழ் முதலிய எவ்வகை சுகங்களும் நிலையானதல்ல, நிலையாக இருப்பதல்ல. சில காலத்திற்குள் அவற்றின் மீது நமக்கே சலிப்பு ஏற்படும். அது எப்போ ஏற்படும் சொன்னால், நீங்க சிஸ்டமில் நீங்க உங்க எண்ணத்தை வச்சு கருதி வழிபடும் போது, அந்த பீனியல் சுரப்பிலிருந்து அமுதம் இறங்கும் போது தான் இந்த எல்லாமே மறந்துடும்ன்றார். வீடு, மனைவி, மக்கள், நிலம், இது எல்லாமே மறந்துடும்ன்றார். இதுதான் இயற்கை. செயற்கையாக பெயர் வைத்தார்கள். அதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க இப்ப சிலர், இவர் கடவுள் இல்லைன்னு சொல்றார் அப்படி பேசுவாங்க. நான் சொல்லல, அவரே இருக்கு. நாம் என்ன ஒரு தூசு மாதிரி, நான் ஒரு சாதாரண ஆள். எனக்கு ஒன்றும் அதிகமாக வல்லினம் மெல்லினா எடையனா எல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறதுல நல்லது மட்டும் எடுத்துங்க, தவறு இருந்தாலும் விட்டுருங்க. எப்பேற்பட்ட ஆணையே சரிங்க போகுது போய் பழத்தில் பார்க்குறோம், டிவியில். அப்புறம் கிரைன் வச்சு தூக்குறாங்க. எப்பேற்பட்ட ஆணையம் போகுது. இதில் யாரும் நான் தான் பெரிய ஆள், நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சவங்களும் கிடையாது, சும்மா சொல்லிக்கலாம். ஏதோ ஒரு ஆவல் சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு உற்சாகம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். அதை உற்சாகம் கொடுத்தாலே இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதாவது உங்கள் பிள்ளைங்க தவறு செய்யுது இல்லை, விட்டா புரியுங்க. இவ்வளோ சன்மார்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். சரி, எந்த கோணத்தில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு என்ன சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்லுங்க, நீங்கள் மடக்கு போட்டு கேட்டுன்னு இருந்தால் நம்ம அடுத்து சொல்ல முடியாது. மனசு ஒடிஞ்சிடும், சலிப்படைஞ்சிடும். அதனால் இறைவனை இதுவரைக்கும் எந்த ரூபத்திலையும் கண்டவர் இல்லைன்னு சொல்கிறார். கண்டவர் கிடையாதுன்னு சொல்கிறார் வல்லபெருமான். இந்த சிற்சமின் கண்ணே உங்களுடைய சிந்தனையை வைத்தால் கர்ம சித்திகள் கலை பல கோடியும் அரசுர எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். கர்ம சித்திகள் அப்படின்றார்.
அப்ப என்ன சொல்றாருன்னா, முதல் சக்தி வந்து அனிமா, துரும்பை மேருவாக்குகிறது. ஒரு துரும்பை வந்து மலையாகலாம், அது பேரு அனிமா. மகிமா, மேருவை துரும்பாக்குறது, மலையை வந்து துரும்பாக்கலாம். இப்பேற்பட்ட சக்தி எங்க இருக்குதுன்னு சொன்னா உச்சியில தான் இருக்கு, துரியத்துல தான். துரியமும் கடந்ததோர் பெரிய வான் பொருள் என. இப்பதான் வானில் அந்த அண்ட சராசரத்திலிருந்து நமக்கு அதுவா பட்ட பகல் போல் தெரியும். பத்திர இவரு அருணகிரிநாதர் என்ன அவர் பாடும் பாடுறார். இந்த பாட்டெல்லாம் நம்ம இப்போ படிக்க முடியாது இந்த தமிழுக்கு. அப்போ என்ன காரணம்? அவர் எதையுமே படிக்காது. அவர் ஞானம் மறந்து போச்சு. பீனியல் சொரிப்பிலேருந்து அமுதம் உண்டாயிடுச்சு. முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கிரி சத்தி செரவண கொக்கு 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 அப்படின்னு பாடுறாரு. அதுபோல அப்ப எப்படி வந்தது? ஞானத்தால் வந்தது அந்த பாட்டு. அவரு காட்சி கொடுத்தவரும் முருகர் தான். வள்ளல் பெருமான காட்சி கண்ணாடியில காட்சி கொடுத்தவரும் முருகர் தான். முருகர் வடிவில் வரலாம், எப்படி வேணாலும் இறைவன் வரலாம். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே வரலாம். மல்லிப்பூ நினைச்சாரு மல்லிப்பூ வந்தார், கரின்னு நினைச்சாரு கரியா வந்துட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இது ஒன்றும் தெரியாது கிடையாது. இது யாராவது தெரியாதவங்களுக்கு போய் சேருதான் நான் பேசிட்டு இருக்கிறோம். சன்மார்க்கத்தில் உள்ளவங்க இதெல்லாம் கேட்கறதே பிடிக்காது, அதனால தான் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன அரைச்ச மாவே அரைச்சிருக்கிறாரு, வேற ஒரு மாவு அரைக்க மாட்டாரு. எந்த மாவு அரைக்க முடியும்? அரைச்ச மாவு தான் அரைக்கணும், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம மார்க்கத்தில் உள்ளதான் சொல்ல முடியும். மூணாவது கரிமா, மேருவை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, அதான் மழையே இல்லாத ஆக்கலாமா. அகவல்ல 242வது வரி. இது எங்க இருக்குதுன்னு என்ன கேட்காதீங்க, அதான் இப்ப சொல்றேன். அகவல்ல 242வது வரியில எழுதுறார், லகிமா ஒன்றுமில்லாத இடத்தில் அநேகங்களாக செய்வது. ஒன்றும் இல்லாத இடத்துல அநேகமா உண்டாக்கலாம். பிராப்தி வேண்டுவன அடைதல். வேண்டுவன இப்ப சபையை கட்டணும் நினைச்சாரு, கட்டிட்டார். தர்மசாலையை கட்டிட்டார், ஆன சபையை கட்டிட்டார், மக்கள் நிற்கிறது இடத்த வாங்கிட்டார். வேண்டுதல் நினைத்தல். அதான் என்ன சொல்லுவார், நீங்க தவத்தில் வந்து எதையும் கேட்காதீங்க, அருளை மட்டும் கேளுங்க. அருளை கேட்டால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. உனக்கு வேண்டும் என்ன வேண்டுமோ நீ அதெல்லாம் வந்து கடைசி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் வேண்டுதல் மதக்கூடாது, தவத்தை மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு. பொருளை வாங்கிட்டீங்கன்னா அருளை வாங்க முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் வாங்குற பொருள் நிற்காதுன்னு சொல்லுவார். ஆனால் அருளை பெற்றுட்டா பொருள் வடி என்னைக்கும் குறையாது. வேண்டுவன அடைதல். உனக்கு என்ன தேவையோ, அதாவது பொதுமக்களுக்கு வேண்டுவ பலன் அடையக்கூடியது தான் கேட்கணும். அதை கேட்டோம்னா நமக்கு வேண்டியது அதில் கிடைச்சிடும், நமக்குன்னு எதுவும் கேட்க தேவையில்லை. ஈசத்துவம் குளிகை வல்லபத்தால் எங்கும் செல்கிறது. அதாவது கூடு விட்டு கூடு போயிடறாங்களே, பறந்து போகிறது. ஒரு குளிகைன்னு ஒரு மூலிகை மருந்து செய்வாங்க. அதை செஞ்சு அதை வாயில் அடைக்கிட்டாங்கன்னா அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்க. இரவு நேரங்களில் தான், பகலில் போக முடியாது. போனால் மக்கள் சும்மா இருக்காது. இரவு நேரங்களில் இப்போ போகருங்கிறது சீனாவுக்கு போவாராம், அங்கேருந்து இங்கே வருவாராம். அதுபோல் எத்தனையோ பேர் வள்ளல் பெருமானும் தர்மசாலையில் இருந்துக்கிட்டே மெட்ராஸுக்கு போயிட்டு இவங்க 3 நாள் ஆச்சு அவங்க போய் சேர்றதுக்கு. இன்னும் நம்ம வரத்துக்கு 3 நாள் ஆச்சு, அவர் எப்போ வர்றதுன்னு நினைக்கிறாங்களாம் அந்த மரவாடியில். இவங்க உள்ளே போகும்போது அவர் அந்த மரத்து மேலே நடந்து வராராம். என்ன ஏதோ ஐயா எப்படியா வந்தார் அப்படின்னா, என்னன்னு தெரியலையே, நம்ம முன்னே உள்ளே இருக்குதாரு. அவரை கூப்பிட்டு, ஏன்பா இதான் இந்த மரம் தான் எடுத்துகிட்டு வாங்க. எங்கே எடுத்துன்னு போனோம், அப்புறம் வந்து வண்டியில் ஏற்றி அப்புறம் ட்ரெயினில் தான் கொண்டாடணும். அது நான் ஒரு வாரம் ஆகிடும் வரத்துக்கு. சொல்லிட்டு உடனே நான் அந்த வாரம் போயிட்டு வந்துட்டார். அப்போ எங்கே இருக்கிறாரு? தர்மசாலையில் இருந்துகிட்டே தான் இருக்கார். இது என்னன்னு கேட்டால், இந்த சித்தியை அவர் அடைந்தார். இந்த குளிகை இந்த ரசவாதம் எல்லாமே அவரால் முடியும். தங்கம் செய்கிறவெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் தங்கத்தை விற்கவில்லை. ஒரு திருமுகத்தில் இருக்கிற ரத்னம் மொழியா இருக்கு, தங்கம் நிற்கக்கூடிய திராசு தட்டும் உரைச்சி பார்க்கக்கூடிய
உரைச்சக்கூடிய அந்த கல்லும் மற்ற பொருள்களும் வாங்கி அனுப்பவும் அப்படின்னு சொல்றார், மணியாரலான்னு சொல்றார். அப்போ செய்து பார்த்தார தவிர அதெல்லாம் வியாபாரம் இல்லை. அதான் சொல்றாரு, ஞானிகள் சுத்த ஞானிகள் மட்டும்தான் இது கை கூடும். நிறைய பேர் கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க. நானும் சபையை கட்டினவரே அந்த கான்ட்ராக்டர் ஆறுமுகம் கேட்குறாரு, ஆறுமுகம் இல்லையா முதலியார், சாமி மாங்காய் சூப்பர் எனக்கு ஒரு ரவுண்டு சொல்லிக் கொடு அப்படின்னு. ஒரு குளிகையை எடுத்தாராம், இந்த கையை பிடினாராம், கையில் வச்சாராம். ஐயோ சாமி சாமி தாங்கலான்னாராம். அப்படின்னு கேட்டு என்னன்னாராம், எனக்கு எதுவும் வேணாம், நான் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நானும் சபையை கட்டினேன் கான்ட்ராக்டர், இவ்வளோ கஷ்டப்படுறோமா, ஈஸியாக நம்ம வசதி ஆகிடலாம் அப்படின்னு கேட்டார். அதேபோல் சென்னையிலேருந்து ஒரு நண்பர் வந்து கேட்டார், எனக்கு தங்கம் செய்து சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு. நான் சொல்லிக் கொடுக்குறது அப்புறம் இருக்கட்டும், ஒரு குளிகை ஒன்று தரேன், அதை மட்டும் நீ கையில் வாங்கினார். சரின்னு பார்த்தா ஒரு குண்டுமணி அளவு இருக்கும். குண்டுமணி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, அதுமே நகைக்கடையெல்லாம் குண்டுமணி இருந்தது, குண்டுமணி இடம்னு சொல்லுவாங்க, இப்போ கிடையாது. அந்த குண்டுமணி அளவு தான் இருந்தது அந்த குளிகை. அதை எடுத்து கையில் கொடுத்தோடனே அவரு கை தூக்க முடியும். ஐயா சாமி எடுக்கு சாமி எடுக்கு சாமின்னாராம். இப்போ சொல்கிறாங்கல்ல, மேருவை துரும்பாக்கலாம், துரும்பை மலையாக்கலாம். அதுபோல் அவங்க ஞானம் பெற்றதுனால, இறைநிலையை அடைந்ததுனால, இறைவனோடு ஒன்றி இருந்ததுனால, கலந்ததுனால அவர்கள் செய்தார்கள். வசித்துவம் எழுவகை தோற்றமாகிய தேவராகலாம், மனுஷனாகலாம், நரகராகலாம், மிருகமாகலாம், பட்சியாகலாம், ஊர்வனமாகலாம், விருட்சம் மரமாகலாம் முதலியவற்றை தன் வசப்படுத்துதல். இது எல்லாத்தையுமே நீ வசப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. காயப்பிரவேசம் அப்படின்னா அந்த காயத்தை வந்து எங்கே வேணாலும் விட்டுட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க மட்டும் இன்னொரு காயத்தில் உடம்புல சேர்ந்து போவாங்க. காயப்பிரவேசம் 7வது. 8வது வந்து தேவர்கள், அதான் தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை அப்படின்னு. இவங்கெல்லாம் வசியப்படுவாங்களாம். தேவர்கள்லாம் மனுஷன் வசியப்படுவானா, நரகர்கள் வசியப்படுவாங்களாம், மிருகங்கள் வசியப்படுமா, பட்சிகள் வசியப்படுமா, ஊர்வன நகர்ந்து போது அது வசியப்படுமா, விருட்சகம் வசியப்படுமா. அப்படின்னா மரம் கூட அவருக்கு கட்டுப்படுமா. இதெல்லாம் எங்க இருக்கு, இவ்வளோ வேலை எங்க இருக்குதுன்னா சிற்சபின் கண்ணின்னு சொல்றாரு. உங்களுக்கே கூட கஷ்டமா இருக்கு, இவருன்னா இதேதான் சொல்லிக்கிறாரு அப்படின்னு. வேற வழியே கிடையாது, அங்கதான் எல்லாமே இருக்கு. அதை அடைஞ்சாதான் இத்தனை சுகங்கள்லாம் அடைய முடியும். இத்தனை சுகங்கள் எங்க இருக்கு, சிஸ்டர்கள் தான். அதனால எல்லா உள்ள ஆண்டவர்களால இதில் சொல்றதுல வந்து நான் ஒரு பெரிய ஞானி கிடையாது, மகான் கிடையாது, நான் சாமியாரும் கிடையாது. கடவுளே வள்ளலார் சொன்ன மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறேன், உணர்ந்து இருக்கேன், அவ்வளோதான். அது போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏன் தாடி வச்சுருக்கேன் அப்படின்லாம். அது சும்மா சொல்லக்கூடாது. அதனால இதை வந்து தங்கள் வீட்டு பிள்ளை போல், தங்கள் சகோதரர்கள் போல் பாவித்து நீங்கள் இதை வந்து ஆதரவு தர வேண்டுமே தவிர, அதை குறை சொன்னாங்க நான் என்ன செய்ய முடியும், அது சரின்னு மனசு விட்டுப்போம், அவ்வளோதான். அதனால நான் சொல்கிறது யாரும் தவறான நினைக்காதீங்க. எனக்கு வந்து படிப்பு வந்து அவ்வளோ கிடையாது. தமிழை வந்து சரியாக கூட்டி படிக்கிறது கஷ்டம்தான், உண்மையை நான் சொல்கிறேன். ஏதோ ஆண்டவனுடைய அருளை பேசிக்கிறேன், அவ்வளோதான். நான் பெரிய ஆள் கிடையாது, நான் சாதாரண ஆள், ரொம்ப கடையவன். வள்ளலாரே சொல்கிறார், நாயினும் கடையேன் ஈனும் இகழ்ந்தேன்னார். அது மாதிரி நான் அவரே சொல்லும்போது அவர் தான் நம்மளே சொல்கிறாரு, நாயை விட கடைசி ஆள் தான் நான், அதனால ஈயை விட கடைசியான ஆள். அதனால் நீங்கள் பெரிய மகான் பேசுகிறாரு அது பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் வல்லினம் மெல்லினம் இடையிலம்னா எனக்கு தெரியாது, எது வல்லினம்லாம் எனக்கு தெரியாது. அதனால் இதை நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வீடியோலாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியும், நல்லவை எடுத்துங்க நல்லவை எடுத்துங்க. அதனால் தயவு செஞ்சு நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டால் சில சகோதரர்கள் வந்து வீடியோ தடப்படுத்துகிறாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தரல, அது புண்ணியம் நல்லா இருக்கட்டும். இதனால் என்ன இருக்குது, எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் நடக்கும். அதனால்
போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.